அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இப்ப பார்க்க போற பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலன்ல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டுல இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா மிதுன வீட்டுல இருக்காரு. சூரியன், புதன், கேது இது பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டுல இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாத பலன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன்னு நம்ம எடுக்கிறோம். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன். அதாவது இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினா பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாசத்துலயே பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அது இந்த மாசத்துலதான் வருது. அக்டோபர்லயே பாத்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை, நவராத்திரி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா 31ஆம் தேதியில பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும். ஒவ்வொன்றுமே பாத்தீங்க இந்த மகாலய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியே வந்துருது. இந்த மகாலய அமாவாசைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பின்னாடி நான் சொல்றேன். 3ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பிச்சிருது. அது இல்லாம 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. அதையும் தாண்டி தசமி, விஜயதசமி 12ஆம் தேதி வருது. 31ஆம் தேதி தீபாவளி. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒரு மாதத்துல என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுலயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வருது. இதுல முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதுல புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும். அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன். 1/10/2024 அக்டோபர் மாதம், புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி இது அக்டோபர் மாத பலன். இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது இடம் தொழில் ஸ்தானத்து அதிபதி. உங்களுடைய இந்த சனி ராசி, மகர ராசிக்கு அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். நொண்டி, முடவன், மந்தன் இப்படியெல்லாம் ஒரு பெயர் உண்டு அவருக்கு. உங்களுடைய இந்த மகர ராசிக்கு ஏன் நம்ம இந்த நொண்டி, முடவன், மந்தன்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுமே பாத்தீங்க அப்படின்னா யாராவது உழைச்சு ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு நபராத்தான் இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை நீடிக்கும். இந்த மகர ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7.5 சனியினுடைய தாக்கத்துல பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாத சனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம். விரயச்சனி 7.5 சனியில பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி 2.5 வருஷம், ஜென்மச்சனி 2.5 வருஷம், பாத சனி 2.5 வருஷம். இந்த விரயச்சனி என்பது பாத்தீங்க அப்படின்னா 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். அதே ஜென்மச்சனி இருக்கு அப்படின்னா 100% சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும்.
பாத சனி அப்படின்னா 25% சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும். அந்த 25% இருக்கையில உங்களுடைய 12க்கும் 3க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இடத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை படும் பொழுது தோஷம் கூட நல்லதா மாறிடும். இதுதான் குருவினுடைய பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்கள் 25% சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் எதையும் சாதிக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசி அப்படின்னாலே இன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போய் வக்ரத்துல இருக்காரு. 2ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்ல நிலையில வலுக்குது, நல்லா இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. ஆனா 2ஆம் இடம் வக்ரமாகுது அப்படின்னா எல்லாம் நிதானமான பேச்சுவார்த்தையே முதல்ல கரெக்டா இருக்கணும். தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி ஸ்தானம் எல்லாமே 2ஆம் இடம் தான். சிறு குழந்தைகள் கூட படிப்புல தடுமாற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படும். பணம் வர வேண்டிய பணம் வரவு செலவுகள் எல்லாம் அப்படியே தம்பிச்சு போய் நிற்கும். எல்லாமே தாண்டி இந்த 7.5 சனியில படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கணும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அவசியமான காலம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு மாற்றம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். குரு பார்வை இருக்குல்ல, குரு பார்வை இருக்கையில ஓரளவுக்கு மாற்றம் உண்டாகும். அந்த குருவாகப்பட்டவர் 7.5 சனியினுடைய தாக்கத்துல சனி பகவான் இருக்காரு. ஆனா அவர் வக்ரத்துல இருக்காரு 2ல. இன்னைக்கு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9/10/2024 வக்ரமாகிறார் குரு பகவான். உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரமாகி உங்களுடைய 9ஆம் இடம், உங்களுடைய 11ஆம் இடம், உங்களுடைய ராசி எல்லாம் பார்க்கிறார். அவர் வக்ரமாகி பார்க்கக்கூடிய காலம் குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, சூட்சமோ இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா இருக்கும். இல்லை அப்படின்னா அவ்வளோ ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. உங்களுடைய 9ஆம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா பார்க்கறாரு. 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது. அது இல்லாம குழந்தைகளுடைய படிப்புல ஒரு நல்ல பேர் வாங்குறது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நல்லது கிடைக்கிறது, சொத்து சோகங்கள் நல்ல முறையில பிரிச்சு எடுத்துக்கிறது, ஏற்கனவே பிரச்சனையா இருந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், கெட்டு போயிருந்த ஸ்தானங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றது, குழந்தைகள் கரு உருவாகாத ஒரு நபர்களுக்கு கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மகர ராசிக்கு. அது இல்லாம குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிறதுமே அதுதான். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 11 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு பணம், இளைய தாரம், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். திருமணம் முடிஞ்சு அது ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்க மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அதனால பேங்க் சம்பந்தமா, லோன் சம்பந்தமா, திருமணம் சம்பந்தமா, அதுலயும் காதல் திருமணங்கள் சம்பந்தமா எல்லாமே நல்லா இருக்கும். 11ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா 7ஆம் இடமும் வேலை செய்யும், 3ஆம் இடமும் வேலை செய்யும். திரிகோணம் 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியவும் பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் உருவாகணும். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 ஆண்டுகள் எடுத்துக்குது. குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 ஆண்டுகள் எடுத்துக்குது. இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 ஆண்டுகள் எடுத்துக்குது. அப்படி ஒவ்வொன்றுமே வந்து படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
ஒரு மாற்றங்கள் உருவாகிறது அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த மாதக்கோள்களான சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து 45 நாள், புதன், சுக்கிரன் எல்லாமே ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்தோம். உங்களுடைய வாழ்க்கையில சுக்கிரனோ, குருவோ, இல்ல மற்ற கிரகங்கள், லக்னமோ, லக்னாதிபதியோ நல்ல நிலைமையில இருந்தால் உங்களுடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வீங்க. எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. நல்ல வீடு, பெரிய பங்களா, ஆடம்பரமான வீடு, ஒரு பகட்டான வாழ்க்கை, காரு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கை ஓடிடும். ஆனா உங்களுடைய லக்னம் கெட்டு போய், ராசிநாதன் கெட்டு போய், இந்த மாதிரி இருந்து எத்தனை நல்ல கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நிலை அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் உங்களுடைய ஜாதக அமைவே அமையும். இல்லை அப்படின்னா அதுல எந்த விதமான நன்மைகள் இருக்க வாய்ப்பு இல்லை. தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்னா அவர் வாழ்க்கையில தொழில் பண்ணக்கூடாது, வேலைக்கு இப்போ அடிமை வேலை தான் பார்க்கணும்னா பார்க்குறாரு அப்படின்னா அதன் மூலியமா சம்பளம் நல்லதா கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அதன் மூலியமா ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம தொழில் பண்ணி சம்பாரிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்தாரு அப்படின்னா கவுந்துருவார். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு தொழில் பண்ணணுங்கிற நிலை இருந்தா தாராளமா பண்ணலாம். தொழில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அவர் செய்யக்கூடாது. அதுதான் அவருக்கு சிறப்பான விஷயம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில அள்ளி கொடுத்துரும் மாதக்கோள்கள் வந்து அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சார காலங்களுமே நல்லா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல, விதி ஜாதகத்துல எல்லாமே நல்ல நிலையில இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல நிலைமைக்கே போகும். சரியா இல்லை அப்படின்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய அந்திம காலம் வரை படாத கஷ்டங்கள் பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் சந்திச்சு அவருடைய அந்திம காலம் எப்படி போகும்? ரொம்ப மோசமான நிலையில போவார். வாடகை வீட்டுல குடியிருப்பார். அப்ப அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது அப்படின்னா எல்லாமே கிரகத்தினுடைய செயல்பாடு. ஐம்பெரும் பூதங்களினால் இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு முழுமையான விதத்துல நல்ல இடத்துல இருந்து நல்ல நிலையில கிடைச்சால் உங்களுடைய நிலை எப்பவுமே செல்வ செழிப்போடுதான். கிடைக்கல அப்படின்னாக்க வக்ரம் பெறது, நீசம் பெறது, அஸ்தமனம் ஆகிறது, திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுறது, இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பத்தாத ஒரு சூழ்நிலையை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவருடைய விதி ஜாதகத்தை பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் மட்டும்தான். எல்லாத்துக்குமே இது பொருந்துமா? பொருந்தாதில்ல. அவருடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகத்தை பார்க்காம முடிவு பண்ண முடியாது இல்லை. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, பார்த்து அதுல என்ன நல்லது கெட்டது, படிப்புக்காக இருக்கட்டும், தொழில் பண்றதுக்காக இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு போறதுக்காக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும். வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி இங்கே சஞ்சாரம் செய்யக்கூடிய நேரம் காலம் வாஸ்து கிடையாது. அப்ப வாஸ்து இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து இல்லாத நேரத்துல ஒரு வீடு கட்டுறதோ கட்டடங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. இருந்தாலும் முகூர்த்த நேரங்கள்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அவரவருடைய அதுக்கடுத்த முதல்ல நம்ம சொன்ன விஷயம், லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. லக்னாதிபதி ராசிநாதன் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவருக்கு பலன் கிடையாது. இதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குரு பகவான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கணும். அது இல்லாம உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி குருவினுடைய பார்வை என்பது நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது 3 பாதங்கள் அதுல வரும். சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான், சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது.
அப்படி இயங்கும் போது சூரியனா இருக்கக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையில ஹெட்டான ஒரு வேலை, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பள உயர்வுகள், பெரிய ப்ரமோஷன்கள், கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு வேலையே பார்த்தாலும் 10 பேர் நமக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு வந்து இந்த 7.5 சனி காலம் அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு அதிகமாக செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் வந்து சந்திரனுடைய சுயசாரம், சுய நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ராசிநாதன் சனி பகவான் தான். அவர் வக்ரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பத்தாத சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையில் கூட தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழிக்காக சொல்கிற விஷயம் தான். எல்லாரும் அப்படியா நிலையில இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னா முருகன்னு அர்த்தம். செவ்வாயுடைய வீடான உங்களை வந்து நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை. அது இல்லாமல் குரு அப்படின்னா ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், அது இல்லாமல் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், நீதிபதிகள், இந்த மாதிரி உள்ள குரு ஸ்தானத்தில் உள்ள அனைவருக்குமே கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் தேடி வரும். கொஞ்சம் கவனமான சூழ்நிலையில தான் இருக்கணும். ஆனால் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்க்கறது அப்படிங்கிறது ஓகே தான். குரு வக்ரமாகிறாரு. கொஞ்சம் கவன சூழ்நிலைகளுமே தேவை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே. நன்றி.